வணக்கங்க. இன்றைக்கி மீந்து போன சாதத்தை வச்சு நம்ம ஒரு புது வகையான டிஷ் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா மதியம் செஞ்ச சாதம் இவ்வளோ சாப்பாடு மீதி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நான் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் மீதி ஆயிருக்கு அப்படின்னா இந்த 2 சொலை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கணுங்க. இது கூடவே உப்பு கொஞ்சம் போட்டு கரைச்சிக்கலாம். அப்போ தான் சாப்பாட்டில் நல்லா உப்பு சேர்ந்து வந்த மாதிரி வரும். தனியாக உப்பு போட்டோம்னா அங்கங்கே நின்றுக்கும். அதனால் புளி கரைக்கிறப்ப நம்ம தேவையான அளவு உப்பையும் போட்டு கரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பாடு பழைய சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சோம்னாலும் பனிக்காலத்தில் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா மறுபடியும் அடுத்த நாள் சூடாக கிளறி சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா புளியை கரைச்சிக்கிட்டேன். இப்போ கரைச்சதை சாதத்தில் ஊற்றிக்கலாங்க. நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி புளியை நல்லா வடித்து ஊற்றிட்டு தண்ணியெலாம் நிறையா விட வேண்டாம். ஒரு தடவை வடித்தோம்னாவே போதும். நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா கிளறிக்கலாம். ஃபுல்லாக எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கணுங்க. சாப்பாடு கொஞ்சம் உதிரியாக இருக்குமா, ஏன்னா சாப்பாடு நீங்கள் வடித்தோன்னே எடுத்து வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டீங்க கட்டி தட்டாமல் இருக்கும். இல்லாட்டினா கட்டியாக சேர்ந்த மாதிரி ஆயிடும், குழஞ்ச மாதிரி. இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. இப்போ இதில் நம்ம புளி ஊற்றுனதை நல்லா எல்லா சாப்பாட்லேயும் பரவுற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கணும். அப்போ தான் எல்லாத்துலேயும் இதாகும். கிளறி வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாப்பாடு புளியோடு நல்லா ஊறி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம அடுத்து தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் எடுத்திருக்கேன். அடுப்பில் வடைச்சட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போடுறோம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னையுமே அடுத்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோனையும் இப்போ அடுத்தது வெங்காயம் போட வேண்டாம், வரமிளகாய் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். வரமிளகாய் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு காரமும் கொஞ்சம் ஏறும், வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது சின்ன வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக, ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம், வட்ட வட்டமாக கொஞ்சம் நீளமாக அரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் இந்த சாப்பாட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். நல்லா இப்போ இந்த மாதிரி ரொம்பவும் கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாங்க, ஒரு 3/4 பதத்துக்கு வதங்கினா போதும். நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ சாப்பாட்டை போட்டுக்கலாம். ஊற வச்ச சாப்பாடு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறிக்கணும். நம்ம எவ்வளோ புளி ஊற்றினாலுமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் தாளித்ததோடு சேர்த்து ஒன்றா வர மாதிரி நல்லா கிளறிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொடுத்துட்றது கூடவே நல்லாயிருக்குங்க. பழைய சாப்பாடு மாதிரி மத்தியானத்துக்குலாம் கெட்டு போகாது. நைட்டு வரைக்குமே கூட இப்போ காலையில் நம்ம தாளித்து வைக்கிறனாலும் நைட்டு வரைக்குமே கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா சூடாகணும். ஏன்னா நைட்டு நம்ம புளி ஊற்றி வச்சோம் இல்லைங்களா, அதனால் சாதம் கொஞ்சம் விரைச்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் சூடாக்கி எடுத்தோம்னா அந்த விரைப்புத்தன்மையெல்லாம் போய் நல்லா சாஃப்டாகிடும் சாப்பாடு. நல்லா சூடாகவும் இருக்கும். மறுபடியும் கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் போல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா சாதம் நல்லா சூடாகவும் இருக்கும், நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்குமேனா விரைச்ச மாதிரி இருக்கும் புளி ஊற்றுறதுக்கு. இப்போ நம்ம சூடு பண்ணங்காட்டி கொஞ்சம் நல்லா பஞ்சாட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.